நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் பள்ளியின் பெயரை களத்தில் நின்று அமைச்சர் அன்பில் மகேஷ் மாற்றியிருக்கிறார். ஊராட்சி தொடக்க பள்ளியின் பெயருக்கு முன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பெயரை குறிக்கக்கூடிய அந்த காலனி என்ற வார்த்தையை மாற்ற வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை ஏற்று அங்கு ஆய்வுக்கு சென்றிருந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது அந்த பெயரை கருப்பு மை பூசி அளித்திருக்கிறார். அரசாணையை அந்த மாற்றுவதற்கான அரசாணையை தலைமை ஆசிரியரிடம் வழங்கி இதற்காக போராடிய மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் பள்ளியின் பெயரை களத்தில் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் மாற்றிய இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் விவரங்களுடைய நிகழ்ச்சி செய்தியாளர் ரவிக்குமார். ரவிக்குமார், இந்த விவகாரத்துடைய பின்னணி என்ன? அதாவது தேவபதியன் தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிகளில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒன்று திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் மல்லசமுத்திரம் ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். அந்த பள்ளியில் அதாவது ஊராட்சி ஒன்றிய அரிசன் காலனி என்ற பெயரில் இருந்ததை அவரே மேடையில் அதாவது போர்டில் எழுதி இருக்கிறதை மாற்றி அரசியல் காலடி அளித்தார். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மல்லசமுத்திரம் கிழக்கு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு அரசாணையை பள்ளி தலைமையாசிரியரிடம் வழங்கி இதற்காக போராடிய ஊர் பெரியவர் அதாவது கணேசன் என்பவருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்வித்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு கவனத்தில் சென்ற அன்பழகன் ஊராட்சி ஒன்றிய வழக்கறிஞரிடம் இது சுமதமாக பெயர் மாற்ற மாட்டதை தெரிவித்தார். திடீரென மல்லசமுத்திரம் பகுதியில் அமைச்சரும் ஊர் மக்களும் திடீரென இப்படி அமைச்சர் வந்ததால் அந்த பகுதிகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஏற்கனவே பள்ளியில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அன்பில் மகேஷ் அவர்கள் திடீரென்று விசிட் பண்ணி ஆய்வு மேற்கொண்டது எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த திடீரென ஆய்வு மேற்கொண்டு பள்ளியின் பெயரை மாற்றியது அனைவரையும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரவிக்குமார்.